கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட மனுஷன் அவர் வந்துக்கிறாரு, கருப்பு கொடி காட்டுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிருக்கிறாங்க ஒருத்தவங்க. யார் அவங்க? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தார், ஓகேவா? அது வேளாண் துறை சம்மந்தமாக ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பித்து வைக்கிறதா துவக்கி வைக்கிறதுக்காக வந்திருந்தார். அதில் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கப்பட்டது, நிறைய விஷயங்களை பேசினார், இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க. நம்ம ஊரில் நிறைய கருப்பு கொடி பறந்துச்சு. யார் பண்ணியிருப்பா? பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட. என்னங்க கருப்பு கொடிலாம் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பிரதமர், ஒரு பிரதம மந்திரிக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? ஒரு டீசென்சி வேணாம், ஒரு டிசிப்ளின் வேணாம் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக? ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணுறதே வேலையாகுது அப்படின்ற மாதிரி குத்தி காட்டியும் பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்லை, இது மிக தவறானது. வந்தாரை வரவேற்கும் தமிழகம். முதல்ல நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலாம், அவர் நம்மளோட பிரதம அமைச்சர். அவர் எல்லா நல்ல திட்டங்களையும் கொடுத்துருக்கிறாரு. எல்லா விமான நிலையங்களும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு கொடி கருப்பு கொடி நிச்சயமாக காமிக்கணும். அது ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டால்னு தெரியும். ஆனால் உண்மையிலே கருப்பு கொடி காமிக்கணும்னா இன்னைக்கு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும் என்பது எனது கருத்து. இப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள்னு சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க நல்லது பண்ணிக்கிறாரு. நீங்கள் கோயம்புத்தூருக்கு வர இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்களாமே, கோயம்புத்தூர் வேணான்ட்டாங்களாமே, என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. எஸ், கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டத்தை பிளான் பண்ணி இப்போதைக்கு அங்கே வராது, அங்கே வந்து சூட்டபிளாக கிடையாது அப்படின்ற மாதிரி, அது வந்து வராதுன்ற மாதிரி புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க, என்ன மெட்ரோ திட்டம் வரலையா கோயம்புத்தூரில் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அப்படி வரலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதில் வந்து கரெக்டான ஒரு சூழல் அமையலை அவங்க கொண்டு வர்றதுக்கு, இதுக்கு என்னென்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரும், அப்படியே சுற்றி வளைச்சி வேறு எந்தாவது ரூட்டில் வரும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மெட்ரோவுக்கு வந்து வரலாங்கிறீங்களே, வந்தே பாரத்தில் இப்போ சிவகங்கை ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்தே பாரத் ரயில்களை வந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் விட்டுருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அதை பற்றி நீங்கள் பாராட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. வந்தே பாரத் வரட்டும் போகட்டும், மெட்ரோ ஏன் வரல அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மெட்ரோங்கிறது தான் அன்றாட பயன்பாட்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டராக இருக்குது. ஒரு ஊரையே வந்து டக்குன்னு டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மெட்ரோ பேஸ்டு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். சென்னை வந்து கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது டிராஃபிக் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு, டைமிங் எவ்வளோ தூரம் நம்ம டக்குன்னு ஒரு ட்ராவல் பண்ணுற டைமிங் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு மெட்ரோ திட்டத்தை கோவை மாதிரி ஒரு முக்கியமான வளர்ந்து வரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து ஏன் கொடுக்க மாட்டீங்க? இந்தியாவுடைய மேன்செஸ்டர், அது கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான தமிழிசை சவுந்தரராஜனுடைய பதிலை கேளுங்க. இல்லை, அது புறக்கணிக்கலாம் படலை, திருப்பி அதுக்கு விவரம் கேட்டிருக்காங்க. அதனால எந்த தேவை என்பதை எல்லாரும் தான் நாங்கள் முடிவு பண்ணணும். இல்லை, அதுதான் ஒரு துறை அதை சொல்லியிருக்கு. அது நான் கேட்குறேன். அப்படி பார்த்தா வந்தே பாரத் ட்ரெயின் இன்னைக்கு ஒன்று சிவகங்கை நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ஒன்று விடப்பட்டிருக்கு. அப்போ வந்தே பாரத்தில் ஏற வைக்கிற அரசாங்கம் மெட்ரோ ரயிலில் ஏற வைக்க மாட்டாங்களா? பாராபட்சமாக நீங்கள் இப்போ குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை நான் வலிமையாக சொல்கிறேன். இன்னைக்கு ரயில்வேல இந்தியாவிலே அதிக வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு தான். அப்போ அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே பாரத் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கொடுக்க மாட்டாங்களா? ஆக நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள். அதில் வந்து திட்டங்களுக்கு அனுமதி, அதில் உள்ள வசதிகளை பொறுத்து நிச்சயமாக கொடுப்பார்கள். அதுக்கடுத்து தான் எஸ்ஐஆருக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு குரல் அப்படியே பயங்கரமாக எதிரொலிச்சுட்டே இருக்குல்ல. இதை பற்றி கேட்டதுக்கப்புறம் அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா எஸ்ஐஆர் வந்து 10 ஸ்டேட்டுக்கு மேலே எல்லா ஸ்டேட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு இருக்குது. ஏன்? இதுக்கு காரணம் டிஎம்கே கவர்மெண்ட். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஐஆரை எதிர்த்துட்ருக்குறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக ஒரு இப்போ இதில் வாலண்டியர் பண்ணுறதுக்காக ஸ்டாஃப் எல்லாம் போட்டாங்க, பிஎல்ஓவெல்லாம் போடுறதுக்கு அதிகாரிகள்லாம் நியமிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் பத்தில் வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் அவங்க குத்தாலும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கேட்குற ஊதியத்தை குத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை எப்படி தவிர்க்கணுன்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஆனால் தடுத்து நிறுத்த மாட்டாங்க, அவங்க ஊக்கப்படுத்துகிறாங்களே
அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்லை, இது மிக தவறு. ஏன்னா 12 மாநிலங்களில் 11 மாநிலங்கள் ஏறக்குறைய முடிவடைஞ்சிச்சு. நீங்கள் இங்கே எதிர்க்கிறீங்கன்னா அதில் மாநில அரசு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஈடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள் இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனோட கோரிக்கை. அதில் போராட்டம் நடைபெறுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். அரசாங்கமே ஊக்கப்படுத்துது, அதான் பிரச்சனை.